எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாமரை அவர்கள் ஆதியை பற்றி யாருக்குமே தெரியாத சில ரகசியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன விஷயத்தை சொன்னாங்கங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். எதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இவ்வளோ பெரிய பரபரப்பை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, இப்போ மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஆதி அவர்கள் சொன்ன விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க சீரியல் நடிகையான ஒரு குறிப்பிட்ட நடிகையை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க என்னுடைய பொண்டாட்டி, ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் யாருன்னே தெரியாத சோசியல் மீடியாக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க மலேசியா, துபாய்ன்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துக்கு எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த விஷயத்தில் நான் சோசியல் மீடியாக்களில் சொல்லிட்டா அப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. என்னதான் இருந்தாலும் நான் கட்டின பொண்டாட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக விடுறேன் அப்படின்னு ஆதி அவர்கள் ஒரு மிரட்டலான ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. அந்த குறிப்பிட்ட சீரியல் நடிகையை எல்லாருமே தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு கணவரையே நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம்? எப்படி நீங்கள் போய் என்ன பண்ணீங்க துபாயில், என்ன பண்ணீங்க அபுதாபியில், இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறப்ப தான் தாமரை இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமே மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. ரீசெண்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆதியே ஒரு ஃப்ராடு பையன்பா, ஆதி முதல்ல நல்லவனா, ஆதி எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்துருக்கிறான் தெரியுமா, ஆதின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அவன் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். ஆதி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு ரிட்டன் கொடுத்துறேன்னு சொன்னான், நகையை வாங்கிட்டு போயிட்டு ரிட்டன் கொடுத்துறேன்னு சொன்னான். ஆனால் அந்த நகையை போய் அடமானம் வச்சு விற்று சாப்பிட்டு என்னமோ பண்ணிவிட்டான். அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அந்த கடைசியில் என்கிட்ட நகைக்கு ஒரு அவசர செலவாயிடுச்சு, அதனால் நகைக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான், திருடன். தாமரை அவர்கள் கொந்தளிக்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் சில முக்கியமான விஷயங்கள், ரகசியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மாதிரி தாமரையுடைய நகையையே வாங்கி விற்று ஆதியை ஏமாற்றிருக்கிறான் அப்படிங்கிறதும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதி மோசமானவன், அந்த பொண்ணு அவனுடைய பொண்டாட்டி, அதுவும் ஒரு ஏமாத்துக்காரி. கணவன் மனைவி 2 பேருமே ஏமாத்துக்காரங்க தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கெல்லாம் கணவன் பொண்டாட்டியை தவறுன்னு சொல்கிறதும், பொண்டாட்டி கணவன் தவறுன்னு சொல்கிறதும், 2 பேரும் நாடகம் நடிச்சிட்ருக்கிறாங்க, 2 பேருமே ஏமாத்துக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம், என்னுடைய நகையும் என்னுடைய பணமும் வரலைன்னா ஆதி மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதே தெரியாது. என்கிட்ட ஒரு ரகசிய வீடியோ ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த வீடியோவை நான் வெளியிட நேரிடும் அப்படின்னு தாமரை அவர்கள் மிரட்டியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.